ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. உண்மையிலே இங்கே இருக்கிறது கார்த்தி தானே, வேறு யாராவதுன்னு சொல்லி பார்க்கும்போது வழக்கம் போல் கார்த்தி தன்னுடைய ஃப்ரெண்டையே நடிக்க வச்சுருந்தாங்க. அடுத்தது சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கீழே இறங்கி வரவும் அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு ஆனாலும் குழப்பமாகவே இருக்குது. அந்த நேரம் பார்த்தோம்னா கார்த்தி அவங்க காரில் ஏறி போகிறாங்க. இதை சாமுண்டீஸ்வரி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வாட்ச்மேன்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ போறாரு, இவர் தான் உங்களோட எம்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இவர் தான் எங்கள் எம்டி அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த தடவையும் நம்மளை தோக்கடிச்சிட்டான், நம்மளே இந்த மாதிரிக்கு ஏமாத்திட்டானே, இவனுக்கு எப்போ பார்த்தாலும் சரிதான், நம்மளை ஏமாத்துறதே வேலையாக வச்சிருக்கிறான், இவனை இந்த தடவை சும்மா விடக்கூடாது, இவனை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா அங்கே பிரியா கீழே இறங்கி வராங்க அவங்க ஃப்ரெண்டோட. அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த கார்த்தியை நான் எந்த அளவுக்கு நான் விரும்புகிறேன், ஆனால் என்ன கொஞ்சம் கூட அவர் புரிஞ்சிக்காம அந்த ரேவதி பின்னாடியே அவர் சுற்றிட்டு இருக்காரு, ஆனால் என்ன இருந்தாலும் சரிதான், இவரை நான் அடையாம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அவங்க பிரியா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் அவங்க ஃப்ரெண்டும் சரிதாண்டி லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இதை சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டதுமே அவங்க நினைக்கிறாங்க, ஓஹோ இவா அந்த கார்த்தியை விரும்புகிறாளா, இவளை வச்சே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவும் அடுத்தது சாமுண்டீஸ்வரி பிரியா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ பிரியா நீங்கள் தானே ரேவதியோட அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமாம் நான் தான் ரேவதியோட அம்மா அப்படிங்கிறாங்க, நீங்கள் அடிக்கடி அவரை பார்க்கறதுக்காக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, அடிக்கடி நான் பார்த்தது இவனை கிடையாது, இவனை ஏமாத்திட்டான், இவனை மாதிரிக்கு வேற ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கவும் என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் எதோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது என் பேர் பிரியா அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது நான் எதுக்காக உங்ககிட்ட பேச வரணும், எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கவும் நீங்கள் அந்த கார்த்தியை நீங்கள் விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பிரியா அப்படியே சாமுண்டீஸ்வரிட்ட பார்க்குறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ என் கூட நீங்கள் பேச வரலாமான்னு சொல்லி கேட்கவும் உடனே பிரியா என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, எம்டிக்கும் எனக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, நீங்கள் சொல்கிறது உண்மைதானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உங்க பாரு என் மேலே நம்பிக்கை இருந்தால் என் கூட வா அப்படிங்கவும் அதுக்கு என்ன இப்போமே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சாமுண்டீஸ்வரியோட போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா அடுத்தது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க வரவும் அப்போ பிரியா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மேடம் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு எம்டியை எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அவரை பார்த்ததுமே நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு அவருக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சொல்லும் போது நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் வாக்கு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நான் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி இப்படி சொன்னதை பார்த்துட்டுமே பிரியா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாருங்கள் மேடம் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி நீங்கள் வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, இதுக்காக நான் என்னன்னாலும் நான் செய்வேன், இப்போ நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கவோ அப்போ சாமுண்டீஸ்வரி அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதாவது கார்த்திட்ட ரேவதியை பிரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் கார்த்தி கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு அவளுக்கு தெரிய வைக்கணும், அதுக்கெல்லாம் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே பிரியா இதெல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம், ஏற்கனவே நான் அதை பண்ணியிருக்கிறோம்ல, இதை இவங்க திரும்பவும் பண்ண சொல்கிறாங்க, அதனால என்ன செஞ்சுட்டா போச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே பிரியா கேட்டுட்டு இருக்கிறாங்க, மேடம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கலாம் அப்படிங்கும்போது கேளு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவங்க ரெண்டு வரையும் இந்த மாதிரிக்கு பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உண்மையை சொல்ல போனாக்கி கார்த்தி சார் ரேவதியை விரும்புற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க ரெண்டு ஒரு புருஷன் பொண்டாட்டி, இது தெரியாம நீ வேற இப்படி உளறிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்ப பிரியா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம் கார்த்தி மாதிரிக்கு ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதுக்கு எந்த பொண்ணுமே வேண்டான்னு சொல்ல மாட்டா, ஏன்னா அவர் நான் கொஞ்ச நாள் தான் பார்த்தேன், பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுது, அது மட்டும் இல்லாமல் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்பவே நல்லவராக இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது நீங்கள் ரேவதியோட அம்மா, அப்போ ரேவதியாக அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தானே நீங்கள் ஆசைப்படணும், ஆனால் நீங்கள் என்னென்னா அவங்கள பிரிக்கணும் இந்த மாதிரிக்கெலாம் தப்பு தப்பாக ஒரு காரியத்தை என்னை செய்ய சொல்கிறீங்களே ஏன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு உனக்கு அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் நீ கேள்விலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஐயோ நான் கேள்விலாம் கேட்க மாட்டேன் மேடம், நீங்கள் இந்த மாதிரிக்கு கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சால் நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு கார்த்தி கிடைச்சா போகிறோம் அப்படிங்கவும் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சிருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீ செஞ்சிருவேல அப்படிங்கும்போது எனக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா, அதனால் கண்டிப்பாக நான் செஞ்சிருவேன் அப்படின்னு பிரியாவும் போகிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து என்னையவா நீ ஏமாத்திட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உனக்கு உடந்தையா இருந்துகிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோபத்தோட போகவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து அவங்க கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதியை வந்து அவங்க கூப்பிடவும் இப்போ ரேவதியும் வராங்க. சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது அப்போ சில வேலைகள்லாம் கொடுக்கவும் உடனே ரேவதியும் சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது. இதை வந்து பிரியா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா பொறுப்பையும் முக்கியமான பொறுப்பை எல்லாத்தையும் நேத்தைக்கு வந்து இந்த ரேவதி கிட்ட தானே இவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி என்னதான் இவ பண்ணிட்டாலோ எனக்கு தெரியல. ஆனால் ரேவதியோட அம்மா இதெல்லாம் தெரிஞ்சிருந்து தான் அவங்க இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நான் அதை செஞ்சே தீருவேன், அவங்க சொல்லாமலே நான் செய்வேன். இப்போ வர அவங்க சொல்லியிருக்கவரை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம திட்டத்தை செயல்படுத்திட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பார்த்தோம்னா வந்து அவங்க ரேவதிக்கு வந்து சில டார்ச்சர்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ரேவதிக்கு வந்து என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம வந்தபோது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது, நம்ம கார்த்தி சாரை தான் நம்ம நினச்சோம், இப்பவும் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்க ஆரம்பிச்சிருச்சுது. ஆனால் கார்த்தி சாரை வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது, ஏன்னா அவர் ரொம்பவே நல்லவராக இருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இது யாரோ நம்மளுக்கு பின்னாடி இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு மட்டும் நல்லாவே புரியுது அப்படின்னு ரேவதிக்கு வந்து மற்றவங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட்டு வந்து கார்த்தியை சந்தேகப்படுவாங்க. ஆனால் இப்போ வந்து கார்த்தி மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டதுனால கார்த்தி அவங்க சந்தேகப்படவே இல்லை. இதனால பிரியா வந்து அவங்கள நோட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இந்த மாதிரிக்கெலாம் வந்து கார்த்திகிட்ட போய் அவள் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அவள் வந்து என்னென்னா கார்த்தி சார்கிட்ட போய் அவள் எந்த சண்டையும் போட மாட்டேங்கிறாள், என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து நினச்சிட்டு இருக்கோம். இப்போ பிரியாவோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு பிரியா அப்படிங்கும்போது, இல்லை நான் இந்த மாதிரிக்கெலாம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் அவள் வந்து கோபத்தில் கார்த்தி சார்கிட்ட போய் திட்டுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அவள் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதியை கூப்பிடவும் இப்போ ரேவதியும் வராங்க. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது உடனே ரேவதி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு யாரோ வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரேவதி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சார், நான் இதுவே வந்து முன்னாடியே இருந்தால் கண்டிப்பாக நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டிருப்பேன், ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் வரல. அப்போ ஆக மொத்தத்தில் உங்களை தப்பானவன்னு சொல்லிட்டு சித்தரிக்கிறதுக்காக இந்த மாதிரி யாரோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருந்தாலும் சரிதான், அதாவது ரேவதிக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரேவதி உங்களுக்கு முன்னாடியே இருந்தால் நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டு என்னை வந்து சத்தம் போட்டிருப்பீங்களே, ஆனால் இப்போ அப்படிலாம் ஒன்றும் திட்டவே இல்லை அப்படிங்கும்போது, என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னையும் எங்கள் அம்மாவும் காப்பாற்றிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட கொஞ்சம் 2-3 இடம் நான் தனியாக வந்திருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிலாம் வந்து என்கிட்ட இருந்தீங்க எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா அப்படின்னு ரேவதி சொல்லவே இது கேட்டதுமே கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி நீ சொல்கிறது கரெக்டு தான், யாரும் இந்த மாதிரிக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அது யாருன்னு கூடி சீக்கிரமே வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது உடனே வந்து ரேவதியும் ஆமாம் சார் யாரோ வந்து நம்ம கூடயே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை யாரும் சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அங்கேருந்து போகவும் அப்போ வந்து அவங்க கால் ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து அவங்கள பிடிக்கவும் அப்போ ரேவதி கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு பார்த்தோம்னா கார்த்தி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிச்சிருது, அதாவது அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துதான் என்னெல்லாம் நடக்க போகுது, பிரியா போட்ட திட்டம் எல்லாமே வந்து ரேவதி வந்து தவிடு பொடியாக்கிருந்தாங்க. அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி வந்து எப்படியாவது கார்த்தியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது வந்து ரேவதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. பிரியாவை அவங்க வந்து கையும் குளமாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது உங்க அம்மா தான் இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற உண்மை வந்து அவங்க பிரியா வந்து ரேவதிட்ட வந்து அதாவது உண்மையை போட்டு உடைச்சிருவோம். இது கேட்டதுமே வந்து ரேவதிக்கு சாமுண்டீஸ்வரி மேல வந்த கோவத்துக்கு அளவே இல்லை. எதுக்காக இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி வெளுத்து வாங்குறதுக்காக போறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.